ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், வித்தியாசமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலுங்க. ரொம்ப ஆதி காலத்து சிவன் கோயில். அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிவன் கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றியான டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆலயத்தை பற்றி, இந்த திருக்கோயிலை பற்றி முக்கியமான தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க. உத்தரகோசமங்கை நிறைய பேருக்கு தெரியும். ராமேஸ்வரம் தான் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம், பரிகார ஸ்தலம்னா ராமேஸ்வரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சுற்றி இருக்கிற அந்த ராமநாத மாவட்டத்தில் வந்து நிறைய முக்கியமான கோயில்கள்லாம் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப விசேஷமான கோயில். அதாவது உத்தரகோசமங்கை அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடராஜர் இல்லைங்களா. ஸோ நடராஜர் திருத்தலங்களை வந்து முக்கியமான தலங்களாக ஒன்றாக போற்றப்படுது. அதாவது நடராஜருக்கு அப்புறம், இந்த நடராஜர் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜருக்கு அப்புறம் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து உத்தரகோசமங்கை என்னும் ஸ்தலம். கோபுரம் பாருங்கள், ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இப்போ தான் இல்லை என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, 48 நாள் கூட ஆகலை ஆக்சுவலி. கும்பாபிஷேகம் பண்ணி நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசிச்சுட்டு வந்தோம். 2 கோபுரமும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக நிற்கிதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக லட்சணமாக ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த கோயில் புராணத்தை வந்து என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா சுமார் 20 ஏக்கரில் இருக்குது. ஏராளமான ஒரு வந்து நிலங்களும் ஆடுகளும் வந்து அந்த காலத்து மன்னர் வந்து கொடுத்ததா சொல்கிறாங்க. இது பாருங்கள், கோயிலோட கோபுரம் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரும் அது பக்கத்தில் வந்து முருகரும் இருக்காங்க. இல்லை இன்னும் ஒன்று விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகருடைய வாகனம் வந்து யானை வாகனமாக இருக்குது. அது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது. ஒவ்வொரு இதுவும் கும்பாபிஷேகம் இப்போ தான் ஆனதால் ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. எல்லாம் நல்லா வந்து வேலைப்பாடுகள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. வேலைப்பாடுகள்லாம் அப்போ செஞ்சுருந்தாலும் இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, புதுப்பிச்சிருப்பாங்க. கோயில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்கள் அதாவது அந்த காலத்தில் வந்து பாண்டிய மன்னர்கள் தான் வந்து முன்னாடி நின்று இதை செஞ்சதாக வந்து ஸ்தல புராணம் வந்து சொல்கிறாங்க. ஸோ மூலவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மங்களநாதர் அப்படின்ற ஒரு பேர் சொல்கிறாங்க. மங்களநாதர் என்னும் திருநாமம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அழகாக வந்து ராமேஸ்வரத்தில் எப்படி குட்டியாக லிங்கம் இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து காட்சி தராரு. அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மங்களேஸ்வரின்னு சொல்கிறாங்க, மங்களாம்பிகை சொல்கிறாங்க, சுந்தரநாயகின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பேர்கள் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு கோயில். என்ன இன்னொரு விசேஷம் கேட்டிங்கன்னா, சிதம்பரத்தில் வந்து நடராஜர் எப்படி வந்து ரொம்ப விசேஷமோ அதே மாதிரி இங்கே இருக்க நடராஜர் சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலோகத்திலால் வந்து நடராஜரை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப வந்து அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த நடராஜர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொன்மையானது அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த திருத்தலத்தை வந்து ஒட்டி ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்து இருக்கிற மீன் வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரில் வந்து எப்படி வாழுமோ அந்த மாதிரி வந்து ஒரு மீன்கள் வந்து இந்த குளத்தில் இருக்கிறதா வந்து ஒரு வியப்பான ஒரு செய்தின்றத மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தாழம்பூ வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு சேர்க்க மாட்டாங்க இல்லைங்களா. ஆனால் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷத்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாழம்பூ வச்சு வழிபடுறாங்க. அதை மாலையாக வந்து சாத்தி வழிபடுறாங்க. அது மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான தோஷம் இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி ஏதாவது திருமணம் வந்து தடைப்பட்டு இருந்தால் கைகூடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆதி காலத்து வராகியம்மன் கோயில் வந்து இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வராகியை வழிபட்டால் தீராத பிரச்சனை, திருமணத்தடை அதெல்லாம் விலகும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மரகத கல்லால் ஆன நடராஜர் சிலை இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மரகத கல்லால் ஆன நடராஜர் சிலையை அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையடிக்கிறதுக்காக வந்து முயன்றாங்க அப்படின்றாங்க. யூஸ்வலாக நம்மளுக்கு ரொம்ப ஒரு பொக்கிஷமாக இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா. ஆனால் இங்கே இருக்கிற மங்களநாதர் சிவபெருமானுடைய முயற்சி, அதாவது எந்த மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அதை வந்து நோய்கள் கிடைக்கல அப்படின்றது சொல்கிறாங்க. ரொம்ப விசேஷமான கோயிலுங்க.
மங்களநாத சன்னதி, மங்களேஸ்வர சன்னதி, மரகதக்கல் நடராஜ சன்னதி, சஹசிரலிங்கம் சன்னதி என்று 4 சன்னதியும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு கருவறை வச்சு அதுக்கு ஒரு அர்த்த மண்டபம் வச்சு மகா மண்டபம் வச்சு கொடி மரத்துடன் ரொம்ப விசேஷமாக வந்து காட்சி தராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறதால 48 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, காரைக்கால் அம்மையாரும் வந்து இங்கே தான் வந்து ஈசனை வழிபட்ட ஸ்தலம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த உத்தரகோச மங்கை வந்து கட்டிடக்கலை வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்டிடக்கலையை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு குறிப்பும் வந்து வச்சுருக்காங்க. முக்கியமாக இங்கே என்ன விசேஷம் நடக்கும்னா, சித்திரை மாதத்தில் திருக்கல்யாண வைபவம், வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவம், ஆனி மாதத்தில் 10 நாள் விழா, ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம், மார்கழியில் திருவாதிரை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படுது சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒட்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் இந்த திருக்கோயிலை தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதோடைய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அழகாக கும்பாபிஷேகத்தை வந்து